மட்டும் சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் 2 நாளாக போடவே இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு, வியூஸும் சரியான மாதிரியாக வீக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வ்ளாக் ஆரம்பிச்சே ஆகணும்னு சொல்லி டே 15க்கான வ்ளாக் வந்தாச்சு. பாஸ் நாட்டு மீடியா செஞ்சால் தான் பயிர் நல்லா வளரும்பா. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை. ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ள? ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நாட்டு மீடியா எப்படி தயாரிக்கிற முறைகள்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஸோ கைஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஆல்ரெடி தயாரித்து வச்சுருந்தோம் அதே பார்த்து தான் கைஸ். மறுபடியும் கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு திரும்ப கொத்தி ஒருக்கா எடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு 2-3 நாள் டைம் ஆகிடுச்சு இல்லையா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கட்டிகள்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், இந்த பாத்தியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டிட்டு இந்த சைடில் வந்து இந்த மண்ணுங்களை வந்து கங்கு கட்டி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம விதை போட்டதுக்கப்புறமா அந்த விதை வந்து கரைஞ்சி கீழே போயிடாமலோ, அதாவது மழை தண்ணி அப்புறம் நம்ம தண்ணி போடுற நேரம் வந்து மண்ணோட கரைஞ்சி கீழே போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த பாத்தியில் வந்து சைடில் கங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தியில் இந்த கங்கெல்லாம் கட்டி மண்ணெலாம் கொஞ்சம் மட்டப்படுத்தி எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு. இந்த கங்கு கட்டும் போது கீழே விழுந்த மண்ணெலாம் அப்படியே கொஞ்சம் மண்வெட்டிலையும் மேலே போட்டு விட்டோம்னு சொன்னால் இன்னும் ஒர்க் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா மாட்டேறு அப்புறம் ஆட்டேறு கோழி உரம் இது போன்ற பௌதிக உரங்கள் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயிரோட வளர்ச்சிக்கு வந்து இந்த பௌதிக உரங்கள் வந்து எப்போவுமே மிக முக்கியமானதாக அமையும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சு வச்சுருக்க இந்த பாத்திகளை வந்து கொஞ்சம் நீர் சுண்ணாம்பு வந்து விசிறி விட்டுறலாம். ஏன்னா இந்த பாத்திகளில் வந்து ஆல்ரெடி பாக்டீரியா அப்புறம் பூச்சிப்புழுக்கள் வந்து இருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி நீர் சுண்ணாம்பு விசிறதால வந்து இந்த பாக்டீரியா அப்புறம் பூச்சிப்புழுக்கள் தொல்லையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிறந்த ஒரு விளைச்சலையும் சிறந்த நாட்டு மேடையும் நம்மளால் உருவாக்க முடியும் இந்த நீர் சுண்ணாம்பு விசிறதால. அப்புறம் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த நீர் சுண்ணாம்பு வந்து நல்லா மண்ணோட வந்து மிக்ஸ் ஆகிடும். தண்ணியை பிடிச்சி விட்றதுக்கு முன்னாடி இந்த பாத்தியில் இருக்கக்கூடிய இந்த கட்டியான மண்ணெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டு கொஞ்சம் பாத்தியை சமப்படுத்தி அழகாக எடுத்துக்கலாம். இந்த நாட்டு மேடை வந்து சரியான மட்டத்தில் இருந்தால் தான் ஒரே அளவிலான விளைச்சல் வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இது மேடு பள்ளமாகவும் கொண்டு புளியமாக இருந்தால் நிறைய விதைகள் வந்து முளைக்காமல் போயிடும். அதனால தான் இது நேராக அழகாக மட்டம் படுத்தி வச்சுருக்கோம். என்னடா வ்ளாக் ஆரம்பித்து 15 நாள் தான் ஆகுது, இந்த வேலையில் உனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இதே மாதிரி ஒரு நாட்டு மேடையை நானும் எங்கள் தாத்தாவை வந்து அமைச்சிருக்கோம். அது இல்லாமல் என்னோடய பாட்டியும் பக்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் காய்ச்சி. தண்ணி போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அமைச்சு வச்சுருக்கிற இந்த நாட்டு மேடையில் வந்து கொஞ்சம் தூவல் மண் சேர்க்க போகிறோம். அதாவது கல் தூசிகள் இல்லாத மண்ணை வந்து கொஞ்சம் நாங்கள் சளிச்சு அழகாக எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த மண்ணை வந்து மேலே எட் பண்ண போகிறோம். விதை பாத்தி அப்புறம் நாட்டு மேடை அமைக்கிற வேலை வந்து இதோட முடிய போகுது கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது கைஸ். ஃபைனலாக நாட்டு மேடை அமைச்சு முடிச்சாச்சு கைஸ். சரி, எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. காட்டி நாட்டு மேடை அமைச்சு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் பாத்தி அமைச்சு அப்புறம் மண்ணெல்லாம் போட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சு கைஸ். இப்போ இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 பாத்திகள்லையும் விதையை போடணும். சரியா, இந்த பாரில் வந்து க்ரீன் கேபேஜ் போட போகிறோம், அதாவது பச்சை கோவா. இந்த பாத்தியில் வந்து ரெட் கேபேஜ், அதாவது சிவப்பு கோவா. இது 2 தான் நாங்கள் நாட்டு மேடைகளில் விதைக்க போகிற விதைகள். ஸோ காய்ஸ், இந்த விதைகளை வந்து நான் போட போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு விதை போட தெரியாது சரியாக. எங்களோட பாட்டி தான் போடுவாங்க. ஸோ அவங்கள பேச சொல்லி நான் சொன்னேன், பட் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியும் அவங்க பேசணும் காய்ஸ். ஃபைனல் டச்சை பார்த்துடலாமா? இந்த விதை போடுற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது கைஸ். ஏன்னா கணக்கான இடைவெளியில் கணக்கான அளவுகளில் போய்ட்டு விழணும். அப்போ தான் ஒரு சீரான முளைப்பு விதத்தை வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும் கைஸ். எனக்கு இதில் முன் அனுபவம் இல்லை, ஸோ அதனால் நான் விதை போட இயலாதுன்னு சொல்லிட்டேன்.
என்னோடய பாட்டிக்கு ஏற்கனவே இந்த நாட்டு மேடைகளில் வந்து விதை தூவின அனுபவம் வந்து இருக்குது காய்ஸ். அதனால் அவங்களே நானே போட்டு முடிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்கள பேச சொல்லியிருந்தேன் காய்ஸ், இது சம்மந்தமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்கள ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்கள பேச வைக்கிறது தான் காய்ஸ் என்னோடய ஃபுல் எய்மே. விதையெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிஞ்சு காய்ஸ். இந்த விதைகளுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்சுருந்தா அந்த மண்ணை வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு விடுங்க காய்ஸ். ரொம்ப மண் போட்டுறக்கூடாது, ஏன்னா குயிக்காக முளைச்சி வராது. கணக்கான அளவில் மண்ணை போட்டு மேலாவில் மூடி வச்சோம்னா காய்ஸ் அதோடய முளைப்பு விதம் வந்து குயிக்காக இருக்கும். ஃபைனலாக நாட்டு மேடை அமைச்சாச்சு. அதில் க்ரீன் கேபேஜ் அப்புறம் ரெட் கேபேஜ் இது ரெண்டுமே விதைச்சாச்சு காய்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 1 month ஆகும் அது எப்படியுமே முளைச்சி மேலே கணக்கான ஒரு பருவத்துக்கு வர்றதுக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ் எனி டைம் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட வளர்ச்சி தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி காய்ஸ். இப்போ விதைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 பாத்தியுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் காய்ஸ் துணியால். ஏன்னு கேட்டால் வெயில் படக்கூடாது. வெயில் டிரெக்டாக விதைகள் மேலே பட்டால் வந்து விதைகள் வந்து காஞ்சி போயிடும். அது இல்லாமல் பாத்தியோட ஈரத்தன்மை வந்து ரொம்பவுமே முக்கியமானது விதையோட வளர்ச்சிக்கு. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் காய்ஸ், கவர் பண்ணாமல் இருந்து விட்டோம்னு சொன்னால் மழை தண்ணி வந்து ரொம்ப பட்டு இந்த மண் வந்து ரொம்ப கட்டித்தன்மை ஆகிரும். அதனாலே அதை கவர் பண்ணி வைக்கணும். இன்னொன்று சீரான ஒரு வளர்ச்சியை பெறணும்னு சொன்னால் எல்லா விதைகளுமே ஒரே மாதிரியான வளர்ந்துருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு சீரான வளர்ச்சியை நம்ம பெறணும்னு சொன்னால் இதை கவர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் காய்ஸ். ஃபைனலாக துணியெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு காய்ஸ் மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம். ஏன்னா விதைகள்லாம் கொஞ்சம் ஊறி குயிக்காக முளைக்கிறதுக்காக. காய்ஸ் நாட்டு மேடை அமைச்சு ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. விதையும் போட்டு முடிச்சிட்டோம் காய்ஸ். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய லெசன். எங்களோட பாட்டி மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதும் சரி, ஏற்கனவே எங்களோட தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே சரி, எல்லாமே சேர்ந்து எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு காய்ஸ். ஸோ உங்களுக்கும் இதை விட எளிமையான முறையில் நாட்டு மேடை அமைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையவே தெரியும். போய் சொல்லக்கூடாது, தெரியும். ஏன்னா நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் எல்லாமே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். ஸோ கண்டிப்பாக போட்டு விடுங்க. எல்லாருமே ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகிறீங்க வீடியோட எண்டில். சரியா காய்ஸ்? நானும் போயிட்டு வரேன் காய்ஸ். நாளை சந்திக்கலாம்.